Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், இன்னிதயம் முறை என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், இன்னிதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லை நான் இல்லை, நீ இல்லை நான் இல்லை, நான் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான காவிரி கலை தொடர்பாக நேயர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தவக்காலம் 3ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு மிக அன்போடு வரவேற்கின்றேன். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாம் இரக்கப் பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறை வேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றேன். எங்களது தாழ்ச்சிமிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம்.
இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திருவசனங்கள் 1 முதல் 8 வரை, மேலும் 13 முதல் 15 வரை. அந்நாள்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீய்ந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீய்ந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று உரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்தோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவராக நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீர் இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 103. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரை ஆண்டவரை போற்றீரு, என் முழு உளமை அவரது திருப்பெயரை ஏத்தீரு. என் உயிரை ஆண்டவரை போற்றீடு. ஆண்டவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். அவர் உன் உயிரை படுகொலை நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார்.
அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். மோசேயோடு மக்கள் பாலை நிலத்தில் நடத்திய வாழ்க்கை நமக்கு அறிவு புகட்டும் படிப்பினையாக எழுதப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய மற்றும் 10 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படியிலிருந்து அப்படியிருந்தும் அவர்களின் பெரும்பான்மையோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன்னடையாளமாக நிகழ்ந்தன. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்கக்கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளது. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 13 1 முதல் 9 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே
கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான காவிரி கலை தொடர்பக நேயர்களே, சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை தயவு செய்து திருப்பிச் சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் கவலை இல்லை. எனக்கேதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் தெய்வீக மருத்துவர். இயேசுவே நீரே என் தெய்வீக மருத்துவர். நீரே என் அருமருந்து. நீரே என் அருண் மருந்து. நீரே எனக்கு விடுதலை தருபவர். நீரே எனக்கு விடுதலை தருபவர். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். வளமோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். விடுதலையோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் இந்த மறையுரையினுடைய மைய கருத்து என்னவென்றால், கடவுளை பற்றிய நம்முடைய பார்வை நம் வாழ்வையும் பிறருடைய வாழ்வையும் வெகுவாக பாதிக்கும் என்பதால் கடவுளை பற்றிய சரியான பார்வை நமக்கு தேவை என்பதாகும். சிக்மண்ட் ஃப்ராய்டு என்பவர் உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் பின்வருமாறு கூறுகிறார்: கடவுளை நம் தாய் தந்தையர்களின் சாயலில் நமக்கு நாமே உருவாக்கிக் கொள்கிறோம். கடவுளை நம் தாய் தந்தையரின் சாயலில் நமக்கு நாமே உருவாக்கிக் கொள்கிறோம் என்கிறார். அதாவது, நம்முடைய அம்மா அப்பா நல்லவர்களாக இருந்தால், இரக்கமுள்ளவர்களாக இருந்தால், கடவுளும் நல்லவர் இரக்கமுள்ளவர் என்று நம்புவோம். அதுக்கு நேர்மாறாக நம்முடைய அப்பா அம்மா கண்டிப்பானவர்களாக, தண்டிக்கிறவர்களாக, முரட்டு சுபாவங்கள் உள்ளவர்களாக இருந்தால், கடவுளும் கண்டிப்பானவர், பாவங்களுக்காக நம்மை தண்டிக்கிறவர், பழிக்கு பழி வாங்கக்கூடியவர் என்று தான் நம்புவோம். ஆகவே தான் தமிழ் மொழியிலே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பரிசேயர்களும் யூதர்களும் கடவுளை ஒரு நீதிபதியாக, தண்டிப்பவராக, 10 கட்டளைகளை அனுசரிப்பவர்களை மட்டும் அன்பு செய்யக்கூடியவராக பார்த்தனர். ஆனால் இயேசுவோ இதற்கு முற்றிலும் நேர்மாறாக வித்தியாசமான ஒரு கடவுளை, அதாவது
இரக்கமுள்ள, மன்னிக்கின்ற, உணர்வுள்ள, பாசமுள்ள, பாவிகளையும் அன்பு செய்கின்ற, சட்டங்களையும் தாண்டி செயல்படுகின்ற, ஏழைகளின் சார்பாக எப்போதுமே ஒரு நிலைப்பாடு எடுக்கின்ற கடவுளாக மக்களுக்கு போதித்தார். இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த வேறுபாட்டை மிக அழகாக, மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. யூதர்களின் எண்ணப்படி பிலாத்துவால் கொல்லப்பட்ட கலிலேயர்களும் சீலோவாமில் கோபுரம் இடிந்து கொல்லப்பட்டவர்களும் மற்ற மனிதர்களை விட பெரிய பாவிகளாகத்தான் இருந்திருக்க வேண்டும். எனவேதான் கடவுள் அவர்களுடைய பாவங்களை பொறுக்க முடியாமல் அவர்களை சாகடித்தார் என்று கூறினர். கடவுளை பழி வாங்குபவராக கருதியதால் தான் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அவர்களுக்கு வந்தது. இது தவறான ஒரு சிந்தனை. ஆனால் இயேசு அவர்கள் அனைவரும் மற்ற அனைவரையும் விட குற்றவாளிகள் என்று நினைப்பது சரியானது அல்ல என்று சுட்டி காட்டுகிறார். மேலும் மனமாற்றத்தினுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார். மனமாற்றம் என்பது மனதை கட்டுப்படுத்தும் முயற்சி அல்ல. மனமாற்றம் என்பது தீய எண்ணங்களுடன் போராடுவது மட்டுமல்ல. விவிலிய அடிப்படையில் மனமாற்றம் என்பது நம்மையே நமது வாழ்வின் மையமாக வைக்காமல் கடவுளை நமது வாழ்வின் மையமாக வைத்து வாழ்வது. விவிலிய அடிப்படையில் மனமாற்றம் என்பது நம்மையே நமது வாழ்வின் மையமாக வைக்காமல் கடவுளை மட்டும் நம் வாழ்வின் மையமாக வைப்பது. பாவம் என்பது கடவுளுக்கு முதுகையும் உலகிற்கு முகத்தையும் காட்டுவது. எரேமியா 2:27 கடவுள் இஸ்ரேல் மக்கள் குறித்து இவ்வாறு சொல்லுகிறார்: என் மக்கள் எனக்கு முகத்தை அல்ல முதுகையே காட்டுகின்றனர். என் மக்கள் எனக்கு தங்களுடைய முகத்தை அல்ல முதுகையே காட்டுகின்றனர். ஆகவே இதுதான் பாவம். மனமாற்றம் என்பது கடவுளுக்கு முகத்தையும் உலகிற்கு முதுகையும் காட்டுவது. ஆகவேதான் சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் இயேசுவின் பின்னால் நானும் அல்ல. 10:1 11 அத்தோட நானும் ஒன்று. அப்படி அல்ல. மற்றவங்க வர்றாங்களோ இல்லையோ நான் போவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், உறுதியாக செல்வேன். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரே கடவுளை நம்புகிறேன் என்று நம்பிக்கை அறிக்கையிலே சொல்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட கடவுளை நம்புகிறோம் அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் எப்படிப்பட்ட கடவுளை நம்புகிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையும் பிறருடைய வாழ்க்கையும் அமையும். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த யூதர்களைப் போல கடவுளை ஒரு கொடூரமான நீதிபதியாக, தீர்ப்படக்கூடியவராக, பழிக்கு பழி வாங்குகிறவராக நாம் பார்த்தோம் என்றால் நாமும் நம்முடைய கடவுளைப் போலவே பிறரை தீர்ப்பிடுகின்றவர்களாக, பழிக்கு பழி வாங்கக்கூடியவர்களாகத்தான் இருப்போம். மாறாக இயேசு காட்டிய அன்புமிக்க, உணர்வுள்ள, மன்னிக்கக்கூடிய, ஏழைகளின் சார்பாக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறவராக நாம் கடவுளை பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட கடவுளை நாமும் நம்புகிறோம் என்று சொன்னால், நாமும் நம்முடைய கடவுளைப் போலவே, இயேசு காட்டிய கடவுளைப் போலவே நாமும் உணர்வுள்ளவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை வழியில்தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தர வேண்டும் என்று பாடுபட்டார்கள்.
ஒரு காலகட்டத்திலே அவருக்குள்ள ஒரு குழப்பம் வந்தது. நான் போகிற பாதை சரிதானா? நான் நிராயுதபாதியாக போய் நிற்கிறேன், அவர்களோ துப்பாக்கி கொண்டு பேரங்கி கொண்டெல்லாம் என்னை மிரட்டுகிறார்கள், மக்களை கொல்லுகிறார்கள். ஒருவேளை நானும் அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரனை போல துப்பாக்கி ஏந்த வேண்டுமா என்ற ஒரு சந்தேகம் வந்ததாம், குழப்பம் வந்ததாம். அப்பொழுது அவர் ரவீந்திரநாத் தாகூரை தேடி சென்றார். தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த காரியத்தை, குழப்பத்தை சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு நற்செய்தியிலே வரக்கூடிய மலை பிரசங்கத்தை எடுத்துப்படி உனக்கு தெளிவு கிடைக்கும் என்று சொன்னார். அவர் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தை படிக்கிறார். 5வது அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நாட்டை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை படித்தார். தான் செல்லுகிற பாதை சரிதான் என்று உணர்ந்தார். ஆகவே கத்தையின்றி இரத்தமின்றி அவர் அகிம்சை வழியிலே நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தார். இன்றைக்கு நம்முடைய நாடு மீண்டும் ஒரு விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 7-8 வசனங்கள். கடவுள் சொல்லுகிறார் மோயிசனை பார்த்து, என் ஜனங்கள் எகிப்து நாட்டிலே பார்வோனுடைய கொடுமையிலே கெடுபிடியிலே அவர்கள் கதறுகிறார்கள், கண்ணீர் சிந்துகிறார்கள். அவருடைய கண்ணீரை நான் என் கண்ணால் கண்டேன், அவருடைய கூக்குரல் என் காதில் வந்து விழுந்தது, நீ போய் என்று சொல்லி மோயிசனை அனுப்புகிறார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய நாட்டிலும் ஒரு 2வது சுதந்திரம் தேவைப்படுகிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். மத சார்பற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு, அன்றாட காட்சிகளுக்கு, சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் நாமும் கடவுளை நோக்கித்தான் கதறி அழ வேண்டும். நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தேவன், நம்முடைய கூக்குரலை கேட்கின்ற தேவன். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட கடவுளை நம்புகிறோம்? இரக்கமுள்ளவரான கடவுளா அல்லது முரட்டு சுவாபம் உள்ள ஒரு கடவுளாகவா என்பதெல்லாம் நம்முடைய குடும்பத்திலே நாம் யாரோடு பேசுகிறோமோ பழகுகிறோமோ அவர்களோடு நமக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களிலிருந்து நாமும் கடவுள் இப்படித்தான் இருப்பார் என்று ஒரு எண்ணத்தை வைத்திருக்கலாம். அதையெல்லாம் இன்றைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். திருப்பாடல் 103 இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிறார், உன் உயிரை படுகொடிய நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சுட்டுகின்றார். அப்படிப்பட்ட கடவுளைத்தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், விசுவசித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கடவுளைத்தான் நாம் திவ்ய நற்கருணையிலே உட்கொள்கிறோம். அப்படியானால் நாமும் அந்த இயேசுவை போல மாற வேண்டும். புனித அன்னை தெரசாவை போல நாமும் ஆண்டவருடைய அன்புக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும். ஆகவே நம்முடைய கடவுளை பற்றி நம்முடைய அபிப்பிராயம் என்னவோ அதுதான் நம்முடைய சுவாபமாகவும் மாறும் என்பதை உணர்ந்து கடவுளை பற்றிய ஒரு சரியான புரிதலோடு வாழ்வோம். அதற்கான அருளை இந்த திருப்பலிகளை கேட்போம். அனைவரும் எழுந்து நின்று கடவுள் மீது நமக்குள்ள நம்பிக்கையை இப்பொழுது நம்பிக்கை அறிக்கையாக பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிகளால் மன நிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவன், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான தவக்காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையானவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் சிறப்பாக தேர்வு எழுதி கொண்டிருக்கிறவர்கள், தேர்வுக்காக தங்களை தயாரித்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் இன்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவத்தினாலும் பலகீனங்களினாலும் நோய் நொடிகளினாலும் வேதனைகளினாலும் உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதுவும் இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் இதயங்களை ஆண்டருள உம்மை வேண்டுகின்றோம். உம் ஊழியர்களுக்கு கனிவுடன் இந்த அருளை வழங்குவதால் உம் அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருந்து அவர்கள் உம் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. பெற்றோர்கள் கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் பிரதிபலிப்பவர்களாக வாழ அவர்களுக்காக ஜெபிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.